விஜய் அவரோட இந்த அரசியல் வருகைக்கு பிறகு ஒரு திராவிட கட்சிகள் வந்து அழியும்னு வந்து சொல்லியிருக்கு. ஆனால் இப்போ அதிமுக வந்து முழுசா அழியிற நோக்கில் வந்து போயிருக்கு. விஜய் தான் இந்த அதிமுக வந்து உடைக்கிறாரு செங்கோட்டையின் மூலமா அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்து வந்துட்டு இருக்கு. அதிமுகவை உடைக்க வேண்டிய தேவை தாவேக அரசுக்கோ விஜய்க்கோ செங்கோட்டையனுக்கு எங்கிருந்து வந்தது? அது அவசியமே இல்லை. இந்த பிளவுக்கு விஜயை குற்றம் சுமத்துவதுங்கிறது ரொம்ப ரொம்ப தவறானது. ஏன்னா அதற்கும் விஜய்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. தீர்மானத்தை ஆதரிப்போர் எழுந்து நிற்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதிமுகவினுடைய அழிவு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கு மிக மிக தேவையான விஷயம். பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் எப்படி வேலை இல்லையோ அதே மாதிரி பாஜகவை சுமந்து கொண்டிருக்கிற அதிமுகவுக்கும் தமிழ்நாட்டில் வேலை இல்லை. செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் வந்து ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்கு. இவரால் கட்சிக்குள் வந்து இவரால் வளர்க்கப்பட்டு இவரால் அடையாளம் காட்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்த எடப்பாடி கடைசியில் இவரையே உதறி தள்ளுகிற ஒரு சூழல் தள்ளப்பட்டார். தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் செங்கோட்டையனை ஒருமையில் எடப்பாடி பேசினது எல்லாத்தையுமே நம்ம கேட்டோம். பச்சையா பேச ஆரம்பிச்சிருவேன். என்னுடைய பதவி இருக்கிறதுனால அடக்கி வாசிக்கிறேன். செங்கோட்டையன் அவர்களே, அசிங்கமா போய் ரோட்ல நடக்க முடியாது. இந்த தேர்தலில் ஒருவேளை எடப்பாடி வெற்றி அடைந்து முதலமைச்சர் ஆனால் அவர் செய்த முதல் நடவடிக்கையே செங்கோட்டையன் மீது ஏதோ ஒரு வகையில் ஒரு நடவடிக்கை எடுப்பதாகத்தான் இருந்திருக்கும். அதிமுக தொண்டர்கள், நான் பல இன்டர்வியூல சொல்லியிருக்கேன், எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய விசுவாசிகள் எடப்பாடி தலைமையை வந்து ரசிக்கல். அதிமுகவுடைய வாக்கு வங்கிங்கிறது எதிர்காலத்தில் இப்படி இருக்காது. ஒவ்வொரு தேர்தலையும் அது ஒரு சரிவை நோக்கி தான் போகும். அது கண்டிப்பாக தாவேகாவை நோக்கி செல்வதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. திமுகவுக்கு தெரியும் விஜய் வந்து ஒரு பலமான எதிரி, எடப்பாடி ஒரு பலவீனமான எதிரி. அப்ப நம்ம ஒரு பலமானவரை நமக்கு முன்னால நிறுத்த வேணாம், ஒரு பலவீனமான ஒருத்தரை நிறுத்தி அவரை எளிதில் ஜெயிச்சிடலான்னு அவங்க கணக்கு போட்டாங்க. ஆனா விஜய் சொன்ன தாவேகா விசஸ் திமுகங்கிற அந்த விஷயம் தான் மக்கள் கிட்டையும் போய் சேர்ந்து அதுதான் இன்றைக்கு நடந்திருக்கு. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. நம்ம எலெக்ஷன் முன்னாடியே வந்து பேசியிருந்தோம் சார். விஜய் அவரோட இந்த அரசியல் வருகைக்கு பிறகு ஒரு திராவிட கட்சிகள் வந்து அழியும் வந்து சொல்லியிருந்தீங்க. அந்த கட்சி வந்து அதிமுக திமுக இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ அதிமுக வந்து முழுசா அழியிற நோக்கில் வந்து போயிருக்கு. இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா விஜய் தான் இந்த அதிமுக வந்து உடைக்கிறாரு செங்கோட்டையின் மூலமா அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்து வந்துட்டு இருக்கு. இது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அதாவது நீங்க ஏற்கனவே கேட்ட கேள்வி என்னன்னா, தேர்தலுக்கு பிறகு ஒரு திராவிட கட்சி அழியும்னது அதிமுக தான். அது இன்னொன்று, அதிமுகவினுடைய அழிவு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு இன்றைக்கு மிக மிக தேவையான விஷயம். என்னன்னா, திராவிட கட்சி என்ற பெயரில் இயங்கி வரும் அதிமுக பார்த்தீங்கன்னா பாஜக என்கிற அந்த சங்கிகளுக்கு துணை போகிற ஒரு கட்சியாக மாறிடுச்சு. அதனால பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் எப்படி வேலை இல்லையோ அதே மாதிரி பாஜகவை சுமந்து கொண்டிருக்கிற அதிமுகவுக்கும் தமிழ்நாட்டில் வேலை இல்லை. அதனால தமிழ்நாட்டு அரசியலில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டிய கட்சி தான் அதிமுக. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதற்கான அறிகுறிகள் இப்ப தென்பட ஆரம்பிச்சிருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே நேரம் இந்த பிளவுக்கு விஜயை குற்றம் சுமத்துவதுங்கிறது ரொம்ப ரொம்ப தவறானது. ஏன்னா அதற்கும் விஜய்க்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பட் அதே நேரம் இன்னொரு உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். தாவேக ஆட்சி அமைப்பதற்கு வந்து சில எம்எல்ஏக்களுடைய தயவு தேவைப்பட்ட போது செங்கோட்டையன் வந்து அதிமுக எம்எல்ஏக்களிடம் அப்படி ஒரு அட்டம்ப்ட் அவர் பண்ணார். அதுல எந்த மாற்றமே இல்லை. என்ன காரணம், அவரும் அதிமுகவில் இருந்தவர், அவருடைய நண்பர்கள் இன்னமும் அதிமுகவில் முக்கிய நிர்வாகிகளா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தங்கள் கட்சிக்கு வந்து ஆதரவை திரட்டுகிற ஒரு முயற்சியில அவர் ஈடுபட்டார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, அவர்களுடைய ஆதரவு கிடைக்கல, வேற இடத்துல இருந்து ஆதரவு வந்தது. இன்னைக்கு அவங்க ஆட்சி அமைச்சிட்டாங்க. அவ்வளவுதான், அவங்களுடைய ரோல் முடிஞ்சு போச்சு. இப்ப போய் அதிமுகவை உடைக்க வேண்டிய தேவை தாவேக அரசுக்கோ விஜய்க்கோ செங்கோட்டையனுக்கு எங்கிருந்து வந்தது? அது அவசியமே இல்லை. இது எல்லாத்துக்கும் மேல இபிஎஸ்க்கும் செங்கோட்டையனும் ஒரு ஈகோ பிரச்சனை. ஸோ எப்படியாவது இந்த கட்சியை வந்து உடைச்சாகணும். விஜய் மூலியமா தான் செங்கோட்டையன் வந்து காய்கள் வந்து நகர்த்திட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த லீமா ரோஸ் இருக்காங்களா சார், அவங்கள வந்து எடப்பாடி வந்து கட்சியில வந்து சேர்த்துட்டாரு. ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது வந்து இந்த லாட்ரியை வந்து ஒழிச்சு கட்டினாங்க. இப்ப திரும்ப அந்த லாட்ரியை உள்ள கொண்டு வந்தால இந்த 30 எம்எல்ஏக்கள் இருக்காங்களா சார், அவங்களுக்கு வந்து 10 கோடி வீதம் வந்து 300 கோடி பேரம் பேசுறதா சொல்றாங்க. அதுக்கு ஆதவர்ஜுனா தான் காய் நகர்த்திட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விமர்சனம் வருது சார். இல்ல, இது எல்லாமே காதில் விழுகிற செய்திகள் தான். இது எந்த அளவுக்கு உண்மை, இதுக்கு என்ன ஆதாரம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நிச்சயமாக தெரியல. நீங்க சொன்ன மாதிரி செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கும் வந்து ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, எடப்பாடியுடைய அரசியல் துவக்கமே செங்கோட்டையனால் நடந்தது தான். கிட்டத்தட்ட அமைதிப்படை படத்தினுடைய காட்சிகள் தான். இவரால் கட்சிக்குள் வந்து இவரால் வளர்க்கப்பட்டு இவரால் அடையாளம் காட்டப்பட்டு
அந்த இடத்துக்கு வந்த எடப்பாடி கடைசியில் இவரையே உதறி தள்ளுகிற ஒரு சூழல் தள்ளப்பட்டார். அதன் தொடர்பாக 2 பேருக்குமே ஒரு விரோதம் இருக்குது. அதெல்லாமல் இப்போ சமீபத்திய அந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் செங்கோட்டையனை ஒருமையில் எடப்பாடி பேசினது எல்லாத்தையுமே நம்ம கேட்டோம். ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா, இந்த தேர்தலில் ஒருவேளை எடப்பாடி வெற்றி அடைந்து முதலமைச்சர் ஆனால் அவர் செய்த முதல் நடவடிக்கையே செங்கோட்டையன் மீது ஏதோ ஒரு வகையில் ஒரு நடவடிக்கை எடுப்பதாகத்தான் இருந்திருக்கும். ஸோ அந்த அளவுக்கு 2 பேருக்குள்ள ஒரு பெரிய ஒரு உள்நோக்கமுள்ள ஒரு பிரச்சனை இருக்குது. அதை காரணமாக காட்டி செங்கோட்டையன் இப்படி பண்ணியிருப்பாரா அப்படின்னா அதற்கான வாய்ப்புங்கிறது இல்லை. எல்லாத்துக்கும் மேலே விஜய் வந்து அப்படிப்பட்டவர் கிடையாது. செங்கோட்டையனுக்கு வேணா எடப்பாடி மீது அப்படி ஒரு காழ்ப்புணர்ச்சி ஏதோ ஒரு இதெல்லாம் இருக்கலாம். ஆனால் விஜய் வந்து அந்த மாதிரி விஷயத்தை என்கரேஜ் பண்ண மாட்டார். நமக்கு விஜய் பர்சனலாக தெரியுங்கிற அடிப்படையில் சொல்கிறேன். அவர் அப்படியெல்லாம் செய்ய மாட்டார். அதுக்கு அவர் உடன்பட மாட்டார். எல்லாத்துக்கும் மேலே அவருடைய இன்றைய நோக்கம் என்ன 2 நாளைக்கு முன்னே அவருடைய நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படியாவது ஆட்சி அமைக்கணும், அதுக்கு அடுத்து இந்த பாஜக கூட்டணிகிட்ட போய் நிற்காம மதசார்பற்ற கட்சிகளினுடைய ஆதரவோடு ஆட்சி அமைக்கணுங்கிறது அவருடைய நோக்கமாக இருந்தது. இன்னைக்கு ஆட்சி அமைச்சிட்டாரு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நல்லாட்சியை கொடுக்கணும், அதை நோக்கி அவர் நகர்ந்துகிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு சீப்பான பாலிடிக்ஸை எல்லாம் இவர் செய்வதற்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி லாட்டரி மார்ட்டினுடைய மனைவி இப்போ லீமா ரோஸ் வந்து இந்த பிளவுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்றீங்க. அது உண்மையாகவும் இருக்கலாம். அதுக்குள்ள நீங்கள் ஒரிஜினா வந்து நம்ம தொடர்பு படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. என்னன்னா, லீமா ரோஸ்ங்கிறவங்க வந்து ஒரு லாட்டரி தொழில் செய்த மார்ட்டினுடைய மனைவி, அவ்வளவுதான் அவங்க. ஆனால் அவங்க கிட்ட பல லட்சம் கோடி பணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதிமுகக்குள்ள வந்தவருக்கு இவங்க லால்குடியில் சீட் கொடுக்குறாங்க. அப்போ அதுவே வந்து நீங்கள் செய்த மிகப்பெரிய அரசியல் பிழை அது. ஸோ அதற்கான பலனை வந்து எடப்பாடி அனுபவிக்கிறார். அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும். சார், இப்போ எடப்பாடியே வந்து இந்த அதிமுக கட்சி தலைவர்லேருந்து நீக்கிட்டா அடுத்த தலைவராக எஸ்பி வேலுமணி வந்து போடுறாங்க. ஆக்சுவலாக இப்போ கோயம்புத்தூர்ல வந்து 10 தொகுதிகள் வந்து இருக்கு. அந்த தொகுதியில் அவர் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்காரு. இப்போ அதே மாதிரி சிவி சண்முகமா இருக்கு, அந்த இடத்துல வந்து 7 தொகுதிகள் இருக்கு, அவர் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எடப்பாடியை நீக்கிறது வந்து எப்படி சரியா இருக்கும் சார்? இல்லை, அது வந்து சரி தவறுங்கிற விவாதத்துக்கு நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதிமுகவுக்கு எஸ்பி வேலுமணியும் தகுதியானவர் கிடையாது தலைமைக்கு, சிவி சண்முகமும் தகுதியான தலைவர் கிடையாது. அதே நேரம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அதிமுக தமிழ்நாட்டு அரசியலிலிருந்து ஒழிக்கப்படணும். அப்போ சிவி சண்முகம் போன்ற பல நற்குணங்களை கொண்ட அவர் வந்து தலைவராக வர்றது தான் அதிமுக சீக்கிரம் அழிவதற்கு ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அடிப்படையில் நாம் ஆசைப்படுவது என்ன அப்படின்னா, சிவி சண்முகம் தலைவராக வரணும். அவர் தலைவராக வந்த பிறகு ஆடுற ஆட்டத்தை இந்த நாட்டு மக்களும் அதிமுக தொண்டர்களும் பார்க்கணும். அதன் மூலமாக அதிமுக ஒரு அழிவு பாதையை நோக்கி செல்லணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய விருப்பம். இப்போ அதிமுக வந்து இந்த அளவுக்கு ஒரு தோல்வியை சந்திச்சிருந்தாலும் அவங்களுக்காக வந்து 20% ஓட் பேங்க் வந்து இருக்கு சார். இப்போ வரும் தேர்தல் வந்து அது அப்படியே வந்து தாவேக்காக வந்து போகும்ன்ற வந்து நினைப்பு சொல்றாங்களே சார். நிச்சயமாக அதிமுகவுடைய வாக்கு வங்கிங்கிறது எதிர்காலத்தில் இப்படி இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு தேர்தல்லையும் அது ஒரு சரிவை நோக்கி தான் போகும். அது கண்டிப்பாக தாவேக்காவை நோக்கி செல்வதற்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு. அதுக்கு என்ன காரணம், நம்ம ஏற்கனவே சொன்னோம். இந்த தேர்தலிலேயே இரட்டை இலைக்கு விழுந்த பெண்களுடைய வாக்குகள் பெருமளவில் வந்து விசில் சின்னத்துக்கு போயிருக்கு. அதுக்கப்புறம் அதிமுக தொண்டர்கள், நான் பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன், எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய விசுவாசிகள் எடப்பாடி தலைமையை வந்து ரசிக்கலை. அதே நேரம் அவங்களுடைய எண்ணம் எப்படி இருக்குன்னா, நம்ம தலைவர் ஆரம்பித்த கட்சி, நம்ம புரட்சி தலைவி ஆரம்பித்த கட்சி, அந்த கட்சிக்கு எதுவும் வந்துடக்கூடாது, அந்த கட்சியை வந்து நம்ம முட்டு கொடுக்கணும், அந்த கட்சியுடைய வெற்றிக்கு நம்ம காரணமாக இருக்கணுங்கிற அடிப்படையில் தான் வேறு வழி இல்லாமல் வந்து அவங்க அதிமுகவை ஆதரிச்சாங்க, அதிமுகவுக்கு வாக்களித்தார்கள். எதிர்காலத்தில் இந்த மாதிரி இருக்காது. இப்போ நான் சொல்றேனே, எடப்பாடி தலைமையே அதிமுக தொண்டர்கள் விரும்பலை, ஏற்கலை, ரசிக்கலை. சிவி சண்முகம்லாம் தலைவரானா என்ன ஆகுன்னு பாருங்க. ஒவ்வொரு அதிமுக தொண்டரும் செவத்துல போய் மண்டையில மடையர் முட்டிக்குவோம். அப்படிதான் நடக்கும். அப்படி இருக்கும்போது எப்படி அந்த வாக்கு வங்கி அங்க நிலைத்து நிற்கும்? அதாவது அதிமுகவுடைய வாக்கு வங்கி சிதறுவதையும் அது வெவ்வேறு கட்சிகளுக்கு செல்வதையும் யாராலையும் தவிர்க்க முடியாது. அதில் பெரும்பாலான வாக்குகள் வந்து தாவேக்காவை நோக்கி தான் போகும். இந்த 3 பணக்கார வீட்டு மகன்களுக்கு வந்து இந்த ஈகோ பிரச்சனையால தான் தமிழ்நாட்டு அரசியலை வந்து மாத்திருக்காங்க. விஜய் அவர்களா இருக்கட்டும், அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், அப்புறம் மாதவர்ஜன். இப்போ விஜய் அவர்கள் வந்து திமுகவை தொடர்ந்து வந்து விமர்சனம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து எங்கேயுமே வந்து விஜயோட பேரை சொல்லி மென்ஷன் பண்ணாம விமர்சனத்தை வந்து பண்ணிட்டு இருக்காரு.
ஆதவர்ஜுனா எங்கெங்கெல்லாம் டைம் கிடைக்குதோ அங்கங்கெல்லாம் உதயநிதியை வந்து வசப்பாடிட்டு இருக்காரு. இந்த ஈகோ பிரச்சனைகள் தமிழ்நாட்டு அரசியலே வந்து மாத்திருக்காங்கன்னு வந்து சொல்றாங்க. சோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது ஈகோ பிரச்சனையா நம்ம அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது விஜய் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. கட்சி ஆரம்பிக்கும் போது தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியாக இருப்பது திமுக. இப்போ விஜயனுடைய நோக்கம் என்ன, எந்த நோக்கத்துக்காக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னா, மு.க.ஸ்டாலின் அமர்ந்திருக்கிற முதலமைச்சர் நாற்காலியில் நாம் உட்காரணுங்கிறது விஜய் அவர்களுடைய நோக்கம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அந்த கட்சியை விமர்சனம் பண்ணி தான் ஆகணும். அதுதானே சரியான அரசியல். நீங்கள் தமிழ்நாட்டில் கட்சியை தொடங்கிட்டு ட்ரம்ப் பண்ணுறது சரியில்லை, ஈரான் மேலே வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு பேசிக்கிட்டு இருந்தால் இங்கே கட்சி நடத்த முடியுமா? அல்லது பார்த்தீங்கன்னா ஒன்றியத்தில் வந்து மோடி அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு பேச முடியுமா? இல்லை யூபியில் வந்து சாமியார் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காருன்னு பேச முடியுமா? இங்கே என்ன இஷ்யூ, இங்கே யார் ஆளுங்கட்சியாக இருக்கா, அவர் குறித்து தான் விமர்சனம் பண்ண முடியும். அதைத்தான் அவர் பண்ணார். அதே நேரம் ஒரு ஆளுங்கட்சிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்னொரு கட்சி தன்னை விமர்சனம் பண்ணும்போது அது அவர்களுக்கு மிகப்பெரிய எரிச்சலையும் கோபத்தையும் ஏற்படுத்தும். ஆனால் அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா, நாம் வந்து விஜயனுடைய விமர்சனத்துக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணி விஜயை வந்து நம்ம பெரிய ஆள் ஆக்கிடக்கூடாது, நமக்கு சமமான எதிரியாக விஜயை வந்து அந்த இடத்துல நிறுத்திடக்கூடாதுங்கிறதுல அவங்க ரொம்ப கவனமாக இருந்தாங்க. அதனால தான் எல்லா இடங்களிலுமே எடப்பாடி மீதான விமர்சனங்களை மட்டுமே தான் வச்சாங்க. திமுகவுக்கு தெரியும் விஜய் வந்து ஒரு பலமான எதிரி, எடப்பாடி ஒரு பலவீனமான எதிரி. அப்போ நம்ம ஒரு பலமானவரை நமக்கு முன்னால் நிறுத்த வேணாம், ஒரு பலவீனமான ஒருத்தரை நிறுத்தி அவரை எளிதில் ஜெயிச்சிடலான்னு அவங்க கணக்கு போட்டாங்க. ஆனால் விஜய் சொன்ன தாவேகா வெர்சஸ் திமுகங்கிற அந்த விஷயம்தான் மக்கள்கிட்டையும் போய் சேர்ந்து அதுதான் இன்றைக்கு நடந்திருக்கு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ விஜய்க்கு வந்து ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிருச்சு. இப்போ இவர் வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆயிட்டாரு. இப்போ நேற்று வரைக்கும் நீங்கள் விஜயினுடைய பெயரையோ தாவேகா பெயரையோ சொல்லாமல் நீங்கள் அரசியல் நடத்தியிருக்கலாம். அது உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சரியாகவும் இருக்கலாம். இனியும் அது சாத்தியமா? நிச்சயமாக சாத்தியம் இல்லை. இப்போ விஜய் உங்கள் மீது என்னவெல்லாம் விமர்சனம் வைத்தாரோ அதை இன்றைக்கு ஒரு எதிர்க்கட்சியாக நீங்கள் வந்து விஜய் மீது வைப்பீங்க. அது வந்து தவிர்க்கவே முடியாது. எல்லாத்துக்கும் மேலே சட்டசபையில் உட்காந்துக்கிட்டு விஜய் முன்னால் ஒரு எதிர்க்கட்சியாக நீங்களும் பல்வேறு விமர்சனங்களை வச்சுத்தானே ஆகணும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் நகர்வு, காலத்துக்கேற்ப அரசியல் மாறிக்கொண்டிருக்கிறது, அவ்வளவுதான். மற்றபடி இது ஒரு 3 பேருடைய ஈகோ அப்படி இப்படிலாம் நம்ம நிச்சயமாக சொல்ல முடியாது. ஓகே சார். இப்போ விஜய் அவர்கள் இந்த பெண்கள் விஷயத்துல வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டா இருக்காரு. எந்த ஒரு பெண்களுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வரக்கூடாது, அதுக்காக தான் இந்த சிறப்பு அதிரடி படைகள்லாம் வந்து கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரி இந்த கட்சியில வந்து யாரும் வந்து இந்த ஊழல் பண்ணக்கூடாது, அது வந்து இந்த முதல்வரா பதவியேற்கும் போது இந்த வார்னிங் வந்து கொடுத்திருந்தாரு. ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு முதலமைச்சரா விஜய் அவர்கள் இருக்காரா சார்? அதான் ஏற்கனவே விஜய் பல முறை அவர் சொல்லியிருக்காரு, நம்ம கட்சியில் எந்த தப்பு நடக்காது, ஊழல் நடக்காது, ஒரு பைசா கூட நானும் எடுக்க மாட்டேன், மற்றவர்களையும் எடுக்க அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அது வெறும் மேடை பேச்சு இல்லை, அதை வந்து நம்ம உறுதியாக நம்பலாம். ஏன்னா அதில் வந்து அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார். நீங்கள் சொன்ன மாதிரி பெண்கள் பாதுகாப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்றைக்கு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை தான் இங்கே இருக்குது. அப்போ அதில் வந்து அவர் முதல் கவனம் செலுத்துறதே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். எல்லாத்துக்கும் மேலே அவர் இந்த இடத்தில் அமர்ந்திருப்பதற்கே பெண்களுடைய ஆதரவு வந்து முக்கியமான ஒரு காரணம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஊழல்ங்கிற விஷயத்திலேயே அவர் கவனமாக இருக்கார், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் இது எத்தனை நாளைக்குங்கிற ஒரு கேள்வி எழுவதையும் தவிர்க்க முடியல. என்ன காரணம் அப்படின்னா, இன்றைக்கு விசிகாவாக இருக்கட்டும், இடதுசாரிகள்லாம் வெளியிலிருந்து ஆதரிக்கிறாங்க, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பேச்சுக்கு சொல்லுவோமே, இப்போ அதிமுக பிளவுபட்ட அதில் ஒரு பிரிவினர் இந்த ஆட்சிக்குள்ளே வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி போன்றவர்களாம் அமைச்சர்களாக இது உள்ளே வந்தாங்க அப்படின்னா, நீங்கள் ஊழலற்ற ஆட்சியை எப்படி கொடுக்க முடியும்? ஏன்னா விஜய் கொடுக்க முடியும்னு நம்ம எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா அதிமுக ஆட்சி காலத்தில் இவங்கெல்லாம் எத்தனை 1000 கோடி ஊழல் பண்ணாங்கங்கிறத நம்ம தானே பார்த்துக்கிட்டு இருந்தோம், நாம் தானே நேரடி சாட்சி. அப்போ விஜய் தலைமைக்கு வந்ததற்கு அப்புறம் அவங்க கை காலையெல்லாம் கட்டிக்கிட்டு ரொம்ப ஒரு யோக்கியமான அமைச்சர்களாக எப்படி இருப்பாங்க, எப்படி இருக்க முடியும்? அதுக்கப்புறம் ஒரு கட்சியை உடைத்து விஜயினுடைய தாவேகா அமைச்சரவைக்குள்ள நம்ம வரணும்னு இவர்கள் ஆசைப்படுவதற்கு என்ன காரணம்? நாம சம்பாதிக்கணும், நம்ம 5 வருஷம் பதவி இல்லாமல் இருந்துட்டோம், கஜானாவெல்லாம் காலி ஆயிடுச்சு, மறுபடி கஜானாவை நிரப்பணும்னா நமக்கு வந்து ஒரு பவர் தேவைங்கிறதுனால தான் அந்த உள்ளே வர்றதுக்கே அவங்க முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அப்படிப்பட்டவர்களை வைத்துக்கொண்டு இவர் எப்படி நல்லாட்சியை கொடுக்க முடியும்? அதனால் எனக்கு தெரிந்து இன்றைய சூழ்நிலை நீடிக்கும் வரை தாவேகா பார்த்தீங்கன்னா ஊழலற்ற ஒரு ஆட்சியை கண்டிப்பாக கொடுப்பாங்க, அது கொடுக்க முடியும். ஆனால் இதுக்குள்ளார அதிமுக மாதிரியான கட்சிகள் உள்ளே வந்துருச்சு அப்படின்னா அதற்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு.